ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஹிந்தி ஹாரர் காமெடி ட்ராமா தான் ஹக்கூடா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நல்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ரித்தேஷ், சோனாக்ஷிலாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் காமெடி ட்ராமாவும் இருக்கும். அதில் பர்டிகுலராக நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட அந்த ஸ்டோரியே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரியவர் தான் காட்டுறாங்க. ஸோ அவர் வேக வேகமாக சைக்கிளை மிதித்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்படி வேக வேகமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, வேகமாக போய் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறந்துட்டு சின்ன கதவை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் பெருமூச்சு விட்றாரு. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு சாபம் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பேய் வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை 7/7/15 வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த சின்ன கதவை திறந்துட்டு வீடை திறக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துரும். அதாவது காலால் எட்டி மிதித்து அவங்களுக்கு கூணு விழ வைக்கும். அவங்க 13 நாளில் இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பயத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஆனால் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து கதவை திறந்து வச்சுருவாங்க. அதுக்காகவே சின்ன கதவை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கதவை திறக்காமல் இருக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆக்சுவலாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் படத்தோட ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். ஆக்சுவலி நம்ம சோனாக்ஷி லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் தான். ஸோ அந்த பையனுக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சுருக்காங்க. ஆனால் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு 7:15 கதவை திறந்துடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் திறக்காமல் கூணு விழுந்து போயிடும். இதனால் நம்ம ஹீரோயின் இந்த 13 நாளுக்குள்ளே தன்னோட ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுக்காங்க. இதில் வந்து நம்ம ரித்தேஷ் எப்படி உள்ளுக்குள்ள வராரு, அவர் வந்து எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு நிஜமாவே சொல்கிறேன், ஒரு நல்ல ஹாரர் காமெடி ட்ராமாவாக கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. அதில் இந்த படத்தோட ஸ்டோரியே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ பெருசாக அந்த படத்தில் எங்கேயுமே போர் அடிக்காமல் இந்த படத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லுவேன். அதில் அந்த பேய்க்கான கான்செப்ட், அதுக்கான அந்த பேக்கப் ஸ்டோரி, இது எல்லாமே கொஞ்சம் எஃபெக்டிவாக கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுனால கண்டிப்பாக நல்ல ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கும். இதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹியூமர் போர்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அதில் பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து என் பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் பொண்ணு ஓடி போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னாலும் அந்த பையன் 13 நாளில் இறந்து போகிறத பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடாம அந்த பையன்டே கொடுத்து அடுத்து யாரை வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படிங்கிறத நீயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கணும் பார்த்து சூஸ் பண்ணு அப்படிங்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஹியூமர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. இதை தாண்டி ஹாரர் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக பயமுறுத்துற மாதிரியான ஹாரர் இல்லை அப்படின்னாலும் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, பிஜிஎம்ஸ் இதெல்லாம் வச்சு திகில் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான திகில் ஊட்டுற மாதிரியான ஒரு பயமுறுத்துகிற சீன்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் இருக்கும். இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரித்தேஷோட கதாபாத்திரம் அது எழுதப்பட்ட விதமும் சூப்பராக இருந்துச்சு. அவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமும் சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சோனாக்ஷி டூயல் ரோலில் வந்து கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. அதில் 2வது ரோல் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூக்கத்திலே நடப்பாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மெயின் கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய சோனாக்ஷியோட கதாபாத்திரம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரைட்டிங் அங்கே பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா முழுக்க ஒரு காமெடி ஹாரர் மூவியாகவே போயிட்டு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரியான ரைட்டிங் இந்த படத்தில் பார்க்க முடியாது. ஒரு பேயை வச்சு முழுக்க காமெடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கூடுதலாக இந்த பேய்க்கான மேக்கப், அந்த பேய்க்காக போடப்பட்ட அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டெக்னிக்கலாக பயங்கரமான ஸ்ட்ராங் தான். ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு படத்தில் தமிழ் டப்பிங் இல்லாதனால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு யோசிக்கலாம். ஆனால் சப்டைட்டில்ஸோட பார்த்தீங்கன்னாலே இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தமிழ் டப்பிங்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். நானும் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கோட பார்த்தா இன்னமும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தமிழ் டப்பிங்கோட பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்பொழுதுக்கு ஹிந்தியில் தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது. ஹிந்தியிலே இந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குன்னா தமிழ் டப்பிங்லாம் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.3 வரை ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.